ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்மளோட மாடு பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கு வாசலுக்கு முன்னாடி கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. அதெல்லாம் மண் கொட்ட சொல்லியிருந்தோம். அதுக்கு மண் கொட்டிட்டு அப்புறம் மாட்டு ஷெட்டு போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மண் கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு மண் கொட்டியிருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கோழியெலாம் முட்டை பொரிச்சிருந்தோம். அதெல்லாம் போய் பார்த்துட்டு மேடம் ஹெலிகாப்டருக்கு கரண்ட் கொடுக்குறாங்களாம். ஸோ அதையும் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பலாம் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஷர்ட்டு எல்லாமே அயன் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா மாமா வரல, நானும் பாப்பா மட்டும் தான் போகிறோம். எதுக்கும் அவருக்கு ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு 12 மணி ஆயிடுச்சு ஊருக்கு கிளம்புது. எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சுட்டு ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டுருக்கு நம்மளோட இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகணும் நானும் பாப்பாவும். போன உடனே போய் கீழே இறங்கினோம். எங்களை யார் வரவேற்றாங்களோ இல்லையோ இந்த மலை அழகாக வரவேற்றுச்சு. ஸோ சந்தோஷமாக போயிட்டு போனோடனே தாத்தாவை பற்றி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருந்தாங்க. தாத்தாவை பற்றி விளையாட ஆரம்பிக்க நல்லா ஜாலியாக அந்த டேயை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கொஞ்சம் வேலையாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஈவினிங் ஒரு 4 o'clock போல் பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன். புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் காளான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் செஞ்ச பிரியாணி. எனக்கே ஒரு ஆச்சரியம், பிரியாணி நல்லா வந்துருச்சு. அப்புறம் அப்பா தம்பிக்கு பர்த்டே அப்படின்றனால எல்லாமே அந்த டெக்கரேஷன்லாம் பலூன் எல்லாம் கட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்ரீநிதிக்கு பலூன்னா கொஞ்சம் பயம். அது டப்புன்னு வெடிக்கிறதுனால அவள் பயப்படுவாள், ரொம்ப பயப்படுவாள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு அந்த கேக்கை விட அந்த கேக் மேலே அந்த போனட்ஸில் வச்சுருப்பாங்கள்ல சாக்லேட்ஸு, அதுதான் ரொம்ப பிடிக்கும். கேக் ஓப்பன் பண்ண உடனே சாக்லேட்டை எடுத்தாச்சு மேடம். எடுத்த உடனே ஒரே சந்தோஷம், குஷி, நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. மேடம் பாருங்க எப்படி சாப்பிட்டுட்ருக்குறாங்கன்னு. அப்புறம் இந்த கேக் பிளாக் ஃபாரஸ்ட்டு. ஸோ வீட்டுக்கு மட்டும் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டோம். அப்புறம் பசங்கள்லாம் வந்தானுங்க, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே சாக்லேட் கேக் வாங்கிட்டோம் பிளாக் ஃபாரஸ்ட். நமக்கு அந்தளவுக்குலாம் பட்ஜெட் தாங்காதுரா சாமி. என்னென்னா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் பரவாயில்ல, அவனுக்கு விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க. அதெல்லாம் வச்சு க்ரீமை மேலே பூச அது இதுன்னு பண்ணுன்னு சொல்லி அதுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தோம். கரெக்டாக ஒரு 6:30 போல் பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் திரும்ப இன்னொரு கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வந்தோடனே திரும்ப வெட்ட ஆரம்பித்தாச்சு இன்னொரு கேக்கை. எப்பயுமே தம்பிக்கு இந்த வருஷம்தான் அவனோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவனோட பர்த்டேவை கொண்டாடினா. நாங்களுமே ஒன்றும் சொல்ல, சரி நீ உன்னோட சௌரியம் அது, நீ பசங்களை கூப்பிட்டு நீ இந்த வருஷம் நல்லா கொண்டாட அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அவனை. அவனுக்கு ஒரே ஆர்வம். நான் பிரியாணி செஞ்சதை சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே தட்டிலே நம்ம போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லவும் போட்டு கொடுத்துட்டோம். அவனுங்களும் ஓகே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்கக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. போட்டு 2 செகண்ட்லேயே பார்த்தா காலி பண்ணிட்டானுங்க, சூப்பராக இருக்குங்கக்கான்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மியாஞ்சி எங்கள் அம்மா வீட்டில் இதை கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொண்டு போய் விட்ட மியாஞ்சி, இந்த பெரிய மியாஞ்சி, அதுங்க 2 குட்டி போட்டுருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மதியம் போல் மாமா வந்தார். ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். வரும்போது இந்த பைபாஸில் அந்த மண்பானை கடையெல்லாம் பார்த்தோம். அங்கே எனக்கு இந்த மாதிரி சிம்மி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ பெருசாக வாங்கலாம்னு நினச்சேன். அப்புறம் மாமா போதும் இதுவே போதும் அப்படின்னு சொல்லவும் சரி நான் அது ஒன்று இந்த விளக்கு அப்புறம் அந்த விளக்கை பற்ற வச்சு பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.